வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தெலுங்கானா மாநிலத்துல முதல் கட்ட தேர்தல் இந்த மாதம் 11ஆம் தேதி நடந்திருந்தது. தேர்தல் முடிவுகள நம்ம பார்த்திருந்தோம். 4000 பிளஸ் தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது. 2வது கட்ட தேர்தல் இந்த மாதம் 14ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குது. 14ஆம் தேதி நைட்ல இருந்து ஆரம்பிச்சு நேத்தைக்கு முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. இந்த 2வது கட்ட தேர்தலையும் 4000 பிளஸ் தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்குது. முதல் கட்ட தேர்தல்ல யார் எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க, 2வது கட்ட தேர்தல்ல யார் எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க, 2யும் சேர்த்து யார் எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பேச போறோம். தெலுங்கானாவை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ரேவந்த் ரெட்டி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. எதிர்க்கட்சியா பாரதிய ராஷ்டிரிய சமிதி அவர்கள் இருக்கிறாங்க. பிஜேபியும் ஒரு சின்ன ரோல் பிளே பண்றாங்க. மும்முனை போட்டியா இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சியில யார் எவ்வளவு சீட் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல் கட்ட தேர்தல் 4236 இடங்களுக்கு நடந்திருந்தது. காங்கிரஸ் 2325 இடங்களையும், பிஆர்எஸ் 1180 இடங்களையும், பிஜேபி 187 இடங்களையும், மற்றவர்கள் 544 இடங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க. 2வது கட்ட தேர்தல் முடிவு 4325 இடங்களுக்கு தேர்தல் நடந்திருந்தது. காங்கிரஸ் 2245 இடங்களையும், பிஆர்எஸ் 1188 இடங்களையும், பிஜேபி 268 இடங்களையும், மற்றவர்கள் சுயேட்சைகள் உட்பட மற்றவர்கள் 624 இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. 1+2 கட்டமா நடந்த உள்ளாட்சி தேர்தல், கிராம பஞ்சாயத்து தேர்தல்ல 8568 இடங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிவுகள் வெளிவந்திருக்குது. இந்த 8568 இடத்துல காங்கிரஸ் 4592 இடத்துலையும், பிஆர்எஸ் 2357 இடங்கள்லையும், பிஜேபி 457 இடங்கள்லையும், மற்றவர்கள் சுயேட்சைகள் உட்பட மற்றவர்கள் 1162 இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல்ல காங்கிரஸ் பெருவாரியான வெற்றியை குவித்திருக்கிறாங்க. 3வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் இந்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதனுடைய முடிவுகளை நாம அதற்கு மறுநாள் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.